உயிர் வாழும் அங்கிகளின் பாகுபாடு பற்றிய ஒரு கோட்டுப்படங்கிலே தரப்பட்டுள்ளது. உயிர் வாழும் அங்கிகள். ஆகவே அங்கிகளை பிரதானமாக நாங்க பேரிராச்சியங்களாக பிரிக்கலாம். அப்ப முதலாவது உள்ள மூணும் பேரிராச்சியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது உள்ள மூணும் பேரிராச்சியம். அப்ப உங்களுக்கு பேரிராச்சியம் சம்பந்தமான நீங்க படிச்சிருக்கீங்க 10ஆம் ஆண்டு பாட்டூல. சரியா? 10ஆம் ஆண்டு பாட்டூல. இப்ப முதலாவது உள்ளது பேரிராச்சியம். அடுத்ததாக உள்ளது அந்த பேரிராச்சியத்துல ஒரு ராச்சியத்தை பேரிராச்சியத்துல ஒரு இராச்சியத்தை பிரிச்சிருக்கு. சரியா? இராச்சியங்களாக பிரிச்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த இராச்சியங்களை இரண்டாக பிரிச்சிருக்காங்க. சரியா? ஒரு இராச்சியத்தை மேலும் சில கணங்கள்னு சொல்லுவோம் அல்லது கூட்டங்கள்னு சொல்லுவோம் 10ஆம் ஆண்டுல. எக்ஸட் ஒரே மாதிரி. சரி, புண்ணங்கள் வரும்போது நாங்க பார்ப்போம். சரி, இன்னொரு ஆள். ஓகே, விட வந்துட்டு. சரி சரி, இதுல நாங்க பார்ப்போம். இப்ப இதுல வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்றால், மேற்குறித்த கோட்டுப்படத்தை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், மேற்குறித்த கோட்டுப்படம். அப்ப இந்த படத்துல உள்ள விடயங்களை பயன்படுத்த நீங்க விட எழுதணும். நீங்க எங்கேயாவது படிச்சது வச்சு எழுதக்கூடாது. சரியா? கோட்டுப்படத்தை பயன்படுத்தி, அப்ப மேல உள்ள கோட்டுப்படத்தில் உள்ள விடைகள் தான் வரணும். அது எவ்வகையான கேள்வி வந்தாலும் சரி. அப்ப இந்த தரவுகளை மிக நுணுக்கமாக வாசிக்கணும். சரியா? அந்த தரவையே முக்கியம்னு நாங்கள் கீழே பார்ப்போம். WXYZ என்னும் பெட்டிகளில் இருக்கும் புள்ளிக்கோட்டின் மீது உரிய உயிர் வாழும் அங்கிகளின் கூட்டத்தை எழுதி மேற்குறித்த கோட்டுப்படத்தை பூரணப்படுத்துக. அப்ப மேற்குறித்த கோட்டுப்படத்தை பூரணப்படுத்த சொல்லியிருக்கு. சரி, உங்களிலிருந்து ஒரு விடையை பார்ப்போம் நாங்க. சரி, அப்ப முதலாவது ஆக்கியா பாக்டீரியா, அடுத்த டபிள்யூக்கு யூக்கரியா. அது சரியான விடை. ஆக்கியா, பாக்டீரியா, யூக்கரியா. அப்ப யூக்கரியாவை எங்களுக்கு இராச்சியங்களாக பிரிக்கலாம். யூக்கரியாவை எங்களுக்கு இன்னும் இராச்சியங்களாக பிரிக்கலாம். அது என்ன? புரோட்டிஸ்டா. அப்ப டபிள்யூ எக்ஸகான இல்லை. சரியா? புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளாண்டே, எனிமாலியா. இங்க பாருங்க, எல்லாம் செஞ்சுட்டு எக்ஸ் விடுபட்டிருக்கு. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளாண்டே, எனிமாலியா. சரியா? அவசரத்தில் செஞ்சு வைப்போமே. ஃபங்கை, எனிமாலியா. சரி, அதுவும் சரி. யூக்கரியா, எனிமாலியா. சரி, இப்ப எனிமாலியாவை எங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம். எனிமாலியாவை ரெண்டா பிரிக்கலாம். பிரிச்சு காட்டிருக்கு. முள்ளந்தண்டுள்ளவை, முள்ளந்தண்டற்றவை. முள்ளந்தண்டுள்ளவை முள்ளந்தண்டுளிகள் என்று சொல்லப்படும் பிசஸ், அம்பீபியா, ரெப்டீலியா. ஆவேஸ் தரப்படாதது, அதாவது வை மமேலியா அல்லது முளையூட்டி. மமேலியா அல்லது முளையூட்டி அவை வையும் சரி. ஜெட் நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா. நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா தரப்படாதது எக்கைனோட மேட்டா. அப்ப டபிள்யூ யூக்கரியா, எக்ஸ் அனிமாலியா, வை முளையூட்டிகள் அல்லது மமேலியா, ஜெட் எக்கைனோட மேட்டா. இரண்டாவது கேள்வியை நாங்க பார்ப்போம். நுண்ணுயிர் கொல்லிக்கு தூண்டற்பேறு அற்ற. நுண்ணுயிர் கொல்லிக்கு தூண்டற்பேறு அற்ற உயிர் வாழும் அங்கிகள் இடம்பெறும் பேரிராச்சியம். அப்ப தூண்டற்பேறு அற்றது. தூண்டற்பேரற்ற இராச்சியங்கள் இரண்டு இருக்கு. தூண்டற்பேரற்ற இராச்சியங்கள் இரண்டு இருக்கு. என்னென்ன? ஆக்கியா, யூக்கரியா. பாக்டீரியாக்கள் மட்டும்தான் அப்ப நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பேரை காட்டக்கூடிய கூட்டம். பாக்டீரியாக்கள் மட்டும். அவை இந்த இடத்துக்கு நுண்ணுயிர் கொல்லிக்கு தூண்டற்பேறு அற்ற உயிர் வாழும் அங்கிகள் இடம்பெறும் பேரிராச்சியத்தை குறிப்பிடுக என்ற கேள்விக்கு சரியான விடை ஆக்கியா, யூக்கரியா. சரியா பிள்ளைகள்? ஆக்கியா, யூக்கரியா என்று வரும். அடுத்தது அல்காக்கள் எந்த இராச்சியத்துக்குரியவை? அல்காக்கள். அல்காக்கள் எந்த இராச்சியம்? அல்காக்கள் எந்த இராச்சியத்துக்குரியவை? சரி, உங்களோட விடைகளை நான் பார்ப்போமே. அல்காக்கள் புரோட்டிஸ்டா. சரி, ஓகே. அல்காக்கள் புரோட்டிஸ்டா கூட்டத்துக்குரியவை. புரோட்டிஸ்டாவை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று புரோட்டோசோவா,
ஒன்று புரோட்டோசோவா, அடுத்தது அல்கா. சரியா, புரோட்டோசோவா, அடுத்தது அல்கா. சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயம் பார்ப்போம். மேற்குறித்த பாகுபாட்டு கோட்டுப்படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு முள்ளந்தண்டற்ற கூட்டத்திற்கும் உரிய ஒரு சிறப்பியல்பு வீதம் கீழே தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சிறப்பியல்புக்கும் எதிரே தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது அச்சிறப்பியல்பு உள்ள விலங்கு கூட்டத்தை எழுதுக. அப்ப இந்த விடயம் வந்து இந்த முறையும் எக்ஸாம்ல வந்து கடைசி நடந்துச்சு எக்ஸாம். அதுலயும் இந்த முறை எக்ஸாமுக்கும் அது வந்திருக்கு. சரி, அந்த பேப்பரை நான் காட்டுறேன். அப்ப இதே மாதிரியான விடயம் ஒவ்வொரு முறையும் வருகிறது. அவை நீங்க அங்கிகளுடைய இயல்புகள் கட்டாயமாக பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப முதலாவது தரப்பட்டிருக்கு மென்னுடல்களை கொண்டிருத்தல். மென்னுடல், அப்ப நாங்க மென்னுடலின்னு படிச்சிருக்கோம். சரியா, மென்னுடல்களை கொண்டிருத்தல். அப்ப மென்னுடல்களை கொண்டிருத்தல் மொலஸ்கா. சரியா, மென்னுடல்களை கொண்டிருத்தல் மொலஸ்கா. இப்ப இந்த முறை வந்ததை பாருங்க, தசை செறிந்த பாதத்தை கொண்டுள்ளது இன்னொரு இயல்பு. இது இறுதியாக நடந்தது. தசை செறிந்த பாதத்தை கொண்டுள்ளது என்றாலும் மொலஸ்கா. அவை உங்கள்கிட்ட உள்ள பேப்பர்ல மென்னுடல்களை கொண்டிருத்தலும் மொலஸ்கா. உடல் சமத்துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருத்தல். இந்த மூணாவது கேள்வியை வாசிங்க. நான் இப்ப வாசிக்கிற கேள்விக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நீங்க பாஸ் பேப்பர் செய்யற பிரயோசனத்தை கண்டுகொள்வீங்க. பாருங்க, இப்ப இறுதியாக நடந்த எக்ஸாம். உடல் சமத்துண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் சமத்துண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பது இப்ப இறுதியாக நடந்த எக்ஸாம். உங்கள்கிட்ட கையில உள்ள பேப்பர்ல உள்ளது உடல் சமத்துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருத்தல். அதுல பிரிக்கப்பட்டிருத்தல், இதுல பிரிக்கப்பட்டுள்ளது. சரியா, காலம் மட்டும்தான் மாறி இருக்கு. சரியா பிள்ளைகள்? அவை அதுக்கு வரக்கூடிய விட அனலிடா. அடுத்ததாக பொலிப்பு மெதுசா எனும் இரு வடிவங்களை கொண்டிருத்தல். பொலிப்பு மெதுசா எனும் இரு வடிவங்களை கொண்டிருத்தல். பொலிப்பு மெதுசா நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்து படிக்கிற விஷயம். கொண்டிருத்தல், பொலிப்பு மெதுசாக்களை கொண்டிருத்தல் தான் நிறைய பேருக்கு சிக்கலாகினது. சரியா, இதுல தரப்பட்ட தரவு என்ன, சொல்லப்பட்ட விடயம் மேலே உள்ள கோட்டுப்படத்தை பயன்பட மேலே உள்ள பொலிப்பு மெதுசாவை கொண்டது. மேலே உள்ளதுல சீலந்து ரேட்டா, சீலந்து ரேட்டா. ஆகவே நாங்க இங்க எழுதும் போதும் நிடாரியாண்டு எழுதக்கூடாது. சரியா, அதான் நான் சொன்ன விஷயம். அப்ப நிடாரியாண்டு எழுதினாக்களுக்கு மார்க்ஸ் இல்லை. நிடாரியாண்டு எழுதினாக்களுக்கு மார்க்ஸ் இல்லை. அவ நீங்க எழுதியிருக்கணும் சீலந்து ரேட்டாண்டு எழுதியிருக்கணும். சரியா பிள்ளைகள்? அவை நீங்க நிடாரியாண்டு எழுதினாக்கள், இந்த இடத்துக்கு நிடாரியாண்டு எழுதினாக்கள் நீங்க நிடாரியாண்டு சொல்ல வெட்டிட்டு, நிடாரி என்பது சரி, நாங்க படிச்ச தியரியின் அடிப்படையில் நிடாரியா என்பது சரியானது. ஆனால் இங்கு மேலே தரப்பட்ட கோட்டுப்படத்துல சீலந்து ரேட்டாண்ட சொல் தான் இருக்கு. ஆகவே மேலே உள்ள கோட்டுப்படத்தின் அடிப்படையில் நீங்கள் சீலந்து ரேட்டாவை தான் எழுதணும். சரியா பிள்ளைகள்? ஆகவே நீங்க நிடாரியாண்டு எழுதியிருந்த அதை வெட்டிட்டு சீலந்து ரேட்டான் எழுதுங்க. ஆகவே உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் தரவுகளை வாசிப்பதில் உள்ள நன்மை. அப்ப நிடாரியாண்டு எழுதினாக்களுக்கு மார்க்ஸ் இல்லை, சீலந்து ரேட்டாண்டு எழுதினாக்களுக்கு தான் மார்க்ஸ் இருக்கு. சரியா பிள்ளைகள்? சரி சரி, அடுத்தடுத்த கேள்விக்கெல்லாம் விட வந்து கொண்டிருக்கு. ஓகே, சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த கேள்வி, களப்புண்ணங்கங்கள் அமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன, அவற்றை இனங்கண்டு அட்டவணையை பூர்த்தி செய்க. சிலாக்களுக்கு ஒன்னாவது எக்ஸும் ஜெட்டும் ஒரே மாதிரி வழங்கலாம். சரியா, எக்ஸ் என்பது தட்டையான மென்சவுப்பைகளையும், தட்டையான மென்சவுப்பைகளை நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். தட்டையான மென்சவுப்பைகளையும் கோள வடிவ புடகங்களையும் கொண்டிருக்கு. தட்டையான மென்சவுப்பைகளையும் கோள வடிவ புடகங்களையும் பாருங்க, எக்ஸ். ஆனால் y உங்களுக்கு தெரியும் நீள்கோள வடிவானது. y நீள்கோள
வடிவானது. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க போல. ஆனால் Z பாருங்க, வெறும் மென்சவ்வு பைகள் மட்டும்தான் இருக்கு. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, மென்சவ்வு பைகள் மட்டும்தான் இருக்கு. இப்போ நாங்க பார்ப்போம் கேள்விகளை. XYZ ஆகிய புன்னங்கங்களை பெயர்களை எழுதி தொழிலையும் எழுத சொல்லி பிள்ளைகள் உங்களோட விடைகளை நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். அது எழுதலையா? சரி பிள்ளைகள், நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க விடைகளை. முதலாவது, எக்ஸ் என்பது கொள்கை சிக்கல். எக்ஸ் என்பது கொள்கை சிக்கல். அப்ப அதுல தொழில், இதுல தொழிலும் இதுக்கு முதல் எக்ஸாம்ல வந்தது. சரியா? அதுல என்னன்னா பலர் விட்ட ஒரு விடை பிழையை சொல்றேன் நான். சரியா? கொள்கை சிக்கல் வந்து எக்ஸாம்ல பலர் அதை எழுதாம விட்டாங்க. அதுக்கு மார்க்ஸ் இல்லாம போச்சு. அது என்ன விஷயம்னு சொன்னால், அவர்கள் தவறவிட்ட விடயம் கொள்கை சிக்கலின் தொழில் பதார்த்தங்களை தொகுத்தல், சுரத்தல், விநியோகித்தல் எழுதினாங்க. அதுல என்ன சொல் மிக முக்கியம் என்றால், இங்க சுரப்பு. இந்த சுரப்புன்ற சொல் முக்கியம். அவை சுரப்பு பதார்த்தங்களை தொகுத்தல், சுரத்தல், பொதியிடல், விநியோகித்தல், அந்த விடைகள் மிக முக்கியம். சரி, அவை சுரப்பு பதார்த்தங்கள் விட அங்க எழுத இருக்கணும். சுரப்பு பதார்த்தங்களை பொதியிடல், விநியோகித்தல், சுரத்தல் போன்ற விடயங்கள் எழுதலாம். அடுத்தது வை. வை என்பது எல்லாருக்கும் தெரியும், இளைமணி. வை என்பது இளைமணி. அப்ப இளைமணியின் தொழில், இளைமணியின் தொழில் அனுசேப தொழிற்பாடு. இப்படி எழுதினால், இப்ப பல முறையிலே இளைமணி கேட்கப்பட்டு வந்திருக்கு. சரியா? இளைமணி எழுதினா இப்படி எழுதினா அது பிள்ளை. உலகள் இப்படி எழுதினது பிள்ளை. அனுசேப தொழிற்பாடு. யாராவது எழுதினாக்கள்? சரி, இளைமணியின் தொழில் சரி, இன்னொன்று வந்து பார்ப்போம். ஓகே, இளைமணியின் தொழில் காற்று சுவாசத்தின் மூலம் சக்தி உற்பத்தி. இதுதான் மிக பொருத்தமானது. காற்று சுவாசத்தின் மூலம் சக்தி உற்பத்தி. அடுத்த விடைகள் இல்லை, பாஸ் பேப்பரில் இதுதான் எதிர்பார்க்கப்பட்ட விடை. காற்று சுவாசம் மூலம் சக்தி உற்பத்தி. ஓகேயா? சரி, இது சரியானது. காற்று சுவாசத்தின் மூலம் சக்தி உற்பத்தி. அடுத்தது அகமுதலுறு சிறுவலை. அதுல மிக முக்கியமான, அதுல டொட் டொட் எதுவுமே இல்லை. சரியா? அதாவது ரைபோசோம்கள் இல்லை. ரைபோசோம்கள் இல்லாமல் இருந்தால், இந்த படத்தை பார்க்கலாம் நீங்க, ரைபோசோம்கள் இல்லை. ஆகவே ரைபோசோம்கள் இல்லாவிட்டால் அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை. அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை. ரைபோசோம்கள் இருந்தால் அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. ரைபோசோம் இருந்தால் அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. ஆகவே இது அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை. இதன் தொழில் நாங்க பார்க்கலாம். புரதங்களை களத்தினுள் பொருத்தமான இடங்களுக்கு கடத்தல், இலிப்பிட்டுகள், ஸ்டீராய்டுகள் என்பவற்றை உற்பத்தி செய்தல். அல்லது நீங்கள் எழுதலாம், இலிப்பிட்டு ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்தல். இலிப்பிட்டு ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்தல் அப்படி எழுதினாலும் சரி. சரியா பிள்ளைகள்? உங்களோட விடைகளை செக் பண்ணி கொள்ளுங்க. எழுதாக்கள் குயிக் எழுதுங்க. இது கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கொள்ளணும். புன்னங்கங்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு முறையும் ஆறுது. இலிப்பிட்டு ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்தல். அப்ப கோல்கியுடைய தொழில் இளைமணியின் தொழில், அழுத்தமான அகமுதலுறு சிறுவலையின் தொழில். இலிப்பிட்டுகள் ஸ்டெராய்டுகள் உற்பத்தி செய்து கடத்தல். அப்போ அடுத்தடுத்த புன்னங்கள். இதுக்கு முதல் வருஷத்துல பச்சை ஒரு மணியின் தொழில் கேட்டு வந்துச்சு. பச்சை ஒரு மணியின் தொழில். பச்சை ஒரு மணியின் தொழில் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளல்.
ஒளித்தொகுப்பு. இதை பாருங்க, இது 2020ஆம் ஆண்டு. இப்படி புன்னங்கம் வந்து இங்களை பக்கம் தொழில் எழுத சொல்லி வந்துச்சு. புன்னங்கங்களாக வந்தது கரு. கருவின் தொழில் களத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்தல். நீங்கள் அனுசேப செயல்களுக்கு தேவையான சக்தியை வழங்கல். சக்தியை வழங்கல் என்ன வரும்? சக்தியை வழங்கல். இந்த ரெண்டாவது கருக்கு கீழே உள்ள இடைவெளிக்கு என்ன வரும்? இலைமணி. வெரி குட், இலைமணி வரும். சரியா? அடுத்தது கொள்கை சிக்கல். இந்த இடத்துக்கு தான் நான் சொன்னேன், அந்த சுரப்பு பதார்த்தங்கள். சுரப்புண்ட விடயம் மிக முக்கியமானது. சுரப்புண்ட சொல் மிக முக்கியமாக தேவைப்படும். ஆகவே எங்களுக்கு அந்த சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல், தொகுத்தல், விநியோகித்தல், பொதி செய்தல் ஆகிய விடயங்கள் மிக முக்கியம். அடுத்ததுதான் புரதங்களை கொண்டு செல்லல். புரதங்களை கொண்டு செல்லல் என்ன? இப்ப நான் பார்த்தோம். அழுத்தமற்ற அகமுதலுரு. அழுத்தமற்ற அகமுதலுரு சிறுவலை. புரதங்களை கொண்டு செல்லல், அழுத்தமற்ற அகமுதலுரு சிறுவலை. புரதங்களை தொகுத்தல், புரத தொகுப்பை மேற்கொள்ளல். அப்படி வந்தால் புரத புரத தொகுப்பை மேற்கொள்ள என்ன வரும்? ரைபோசோம். வெரி குட். ரைபோசோம்கள் புரத தொகுப்பை மேற்கொள்ளும். சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப ஒளித்தொகுப்பின் மூலம் தாவர இலைகளில் மாப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகின்றதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு செய்யப்பட்ட ஒரு பரிசோதனையின் இரு படிமுறைகள் பின்வரும் வரைபடத்தில் தரப்பட்டுள்ளன. சரியா? நீங்க புத்தகத்திலையும் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி கட்டமைப்புகள். புத்தகத்தில் உள்ள படம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விரிவாக வரப்பட்டிருக்கு. அமைப்பு மட்டும் வித்தியாசம். சரியா? புத்தகத்தில் உள்ள படத்திலிருந்து கொஞ்சம் அமைப்பு மட்டும் வித்தியாசமாக இருக்கு. அதன் அடிப்படையில் நாங்க பார்ப்போம். நீர் தரப்பட்டிருக்கு. தாவர இலை முகவை, நீரில் அவித்த தாவர இலை, நீர் தொட்டி, மதுசாரம், நீர் கொதிகுழாய். இதுல மிக முக்கியமான விஷயம், 2 சந்தர்ப்பத்திலும் வெப்பம் வழங்கப்படுது. ஆனால் ஏற்கனவே வெப்பம் இருக்குமாக இருந்தால் இந்த படிமுறை 2லையும் வெப்பம் கொடுக்காமல் எங்களுக்கு பரிசோதனை செஞ்சாலும் அவதானிப்பு கிடைக்கும். சரியா? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை முடிவுக்கு எங்களுக்கு வரையிலும் 2 சந்தர்ப்பங்களையும் வெப்பம் வழங்கப்படுதுன்னு சொல்லி. சரியா? 2 சந்தர்ப்பங்களிலும் நீங்க பன்சன் சுடரப்பு ஓஃப் பண்ணப்பட்டு காணப்பட்டாலும் 2 சந்தர்ப்பங்களையும் அங்க வெப்பம் வழங்கலாம். 2 சந்தர்ப்பங்களையும் வெப்பம் வழங்கலாம். சரி, இப்ப நாங்க விடைகளை பார்ப்போம். படிமுறை பின்வரும் ஒவ்வொன்றுக்கும் உரிய காரணத்தை குறிப்பிடுக. பின்வரும் ஒவ்வொன்றுக்கும் உரிய காரணம்